தமிழக அரசியலில் தற்போது மிகவும் பேசப்படும் விஷயம் கூட்டணி அரசியல். ஒரு கட்சி தன்னுடைய பலத்தை நம்பி கூட்டணி அமைக்கிறதா அல்லது தோல்வி பயத்தால் கூட்டணியை விரிவுபடுத்துகிறதா என்பதுதான் முக்கியமான கேள்வி. இப்போது நடந்து கொண்டிருக்கும் அரசியல் சூழலை பார்த்தால் திமுக கூட்டணியில் தொடர்ந்து பல பிரச்சனைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. கடந்த காலங்களில் கூட திமுக கூட்டணியில் இருந்த பல கட்சிகள் சீட் பங்கீடு, அதிகார பகிர்வு மற்றும் அரசியல் மரியாதை போன்ற விஷயங்களில் அதிருப்தி தெரிவித்த சம்பவங்கள் பல இருக்கின்றன. இதன் காரணமாக கூட்டணிக்குள் உட்பகை, மனக்கசப்பு போன்ற விஷயங்கள் அடிக்கடி வெளிப்பட்டுள்ளன. இந்த சூழ்நிலையில்தான் தற்போது திமுக மீண்டும் கூட்டணியை பெரிதாக்க முயற்சி செய்கிறது. பல புதிய கட்சிகளையும் அரசியல் முகங்களையும் கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சி நடக்கிறது. அதனால்தான் அரசியல் வட்டாரங்களில் இது உண்மையிலேயே பலத்தின் அடையாளமா அல்லது வரப்போகும் தேர்தலில் தோல்வி ஏற்படுத்தும் பயமா என்ற கேள்வியை எழுப்புகிறது. இதே நேரத்தில் திமுக அரசு பல விஷயங்களில் தங்களுக்கே சாதகமாக விளம்பரம் செய்து வருகிறது என்ற குற்றச்சாட்டுகளும் எழுகின்றன. அதற்கான ஒரு முக்கியமான உதாரணம் தான் UPSC சிவில் சர்வீஸ் தேர்வு குறித்து தற்போது பேசப்படும் விவகாரம். 2026ஆம் ஆண்டுக்கான UPSC தேர்வில் தமிழ்நாட்டில் இருந்து தேர்ச்சி பெற்ற 60 பேரில் 56 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்றவர்கள் என்று திமுக அரசு கூறி வருகிறது. ஆனால் இந்த தகவல் குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. உண்மையில் அந்த மாணவர்கள் பலரும் வெவ்வேறு தனியார் பயிற்சி நிறுவனங்களில் பயிற்சி பெற்றவர்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் அந்த மாணவர்களையும் தங்களுடைய நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்றவர்கள் என்று திமுக அரசு கூறி விளம்பரம் செய்து வருகிறது. உதாரணமாக, அகில இந்திய அளவில் 2ஆம் இடம் பிடித்த ராஜேஸ்வரி சுபே மற்றும் அகில இந்திய அளவில் 7ஆம் இடம் பிடித்த ராஜா முகைதீன் ஆகியோர் சங்கர் IAS அகாடமியில் பயிற்சி பெற்றவர்கள் என்று அந்த நிறுவனம் உறுதி செய்துள்ளது. ஆனால் இவர்கள் கூட நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்றவர்கள் என்று திமுக அரசு விளம்பரம் செய்து வருகிறது. இதுபோல் மற்ற மாணவர்களையும் சேர்த்து தங்கள் திட்டத்தின் வெற்றியாக காட்ட முயற்சி நடக்கிறது என்ற கருத்தும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இதனால் தான் பலர் ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். உண்மையான சாதனைகள் இருந்தால் ஏன் இப்படி விளம்பரம் செய்ய வேண்டும்? மறுபுறம் அதிமுக கூட்டணியை பார்த்தால் வேறொரு மனநிலை தெரிகிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணி தங்களுடைய அரசியல் அடையாளத்தையும் வாக்காளர்களின் ஆதரவையும் நம்பி தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதிமுக ஆதரவாளர்கள் வலியுறுத்தும் ஒரு கருத்து என்னவென்றால், அதிமுக கூட்டணி தான் உண்மையான ஜெயிக்கும் கூட்டணி என்பதுதான். இறுதியாக எந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பதை தீர்மானிப்பது அரசியல் கட்சிகள் அல்ல, தமிழக மக்கள்தான். யார் உண்மையான மக்கள் நலனுக்காக செயல்படுகிறார்கள், யார் உண்மையான சாதனைகளை கொண்டு பேசுகிறார்கள், யார் நிலையான அரசியல் வழங்கப் போகிறார்கள், அதை மக்கள் பார்த்துதான் வரப்போகும் தேர்தலில் தீர்ப்பு வழங்கப் போகிறார்கள்.